அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் ஜெர்மானிய ஆயர்கள் முன்வைக்கும் புதிய ஆயர்கள் பேரவை எப்படிப்பட்டது, உறைந்த நிலையில் பாதுகாக்கப்படும் கருக்களும் குழந்தைகளுக்கு சமம், அடிமைத்தனங்களுக்கு ஆளான இளையோரை மீட்க திட்டம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருந்த கடந்த வாரத்தில் வத்திக்கான் சூழல் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டிருந்தது என்பதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஆன்மீக பயிற்சிகளில் ஒன்றாக தவக்கால தியானத்தில் கலந்து கொண்டார். தியானத்திற்கு செல்வதற்கு முன்னதாக 3 கர்தினால்கள் இணைந்து ஜெர்மன் ஆயர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அதில் மாமன்ற குழுவை உருவாக்கும் ஆயர்களின் வாக்கெடுப்பை ஒத்திவைக்க வத்திக்கானின் அழைப்பை வலியுறுத்தியிருந்தனர். இந்த திட்டத்திற்கு எதிராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே எச்சரித்துள்ளார். சில சமயங்களில் ஒரு சமூகமானது தவறுதலாக ஒரு அரசியல் கட்சியைப் போல பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அடிப்படையில் திரு அவையை உருவாக்க நினைப்பதை பார்க்கும்போது மிகவும் வருத்தப்படுகிறேன். அதே வாரத்தில் வத்திக்கான் 110வது உலக புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் நாளுக்கான கருப்பொருளாக கடவுள் தம் மக்களுடன் நடக்கிறார் என்பதை அறிவித்தது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் நாளானது வன்முறை, துன்புறுத்தல் மற்றும் பொருளாதார சவால்களால் தங்கள் வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களை நினைவு கூறும் நாளாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வாரம் முழுவதும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு மக்களை இணைக்கும் வகையில் திருத்தந்தை இல்லத்தின் போதனையாளர் சமூக ஊடகங்கள் மூலம் சிந்தனைகளை வழங்கினார். வார இறுதியில் கர்தினால் அவர்கள் தனது முதல் தவக்கால மறையுரையை வழங்கினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொதுவாக திருப்பிட மாளிகையில் உள்ள மற்ற உறுப்பினர்களுடன் இந்த சிந்தனைகளில் கலந்து கொள்வார். இருப்பினும் அவர் அச்சமயம் நடைபெற்ற மறையுரைக்கு வரவில்லை என்று தெரிய வருகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் மூண்ட காலம் தொட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் திரு அவையும் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொது நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அங்கு அமைதி ஏற்படுத்த அழைப்பு விடுத்தார். இந்த படுகொலையை நிறுத்துங்கள். சில சமயங்களில் அவர் கண்ணீர் உகுத்தார். போரில் இருக்கும் வீரர்களின் மனைவிகளின் மனக்குமுறலுக்கு செவிமடுத்தார். மேலும் 2022ஆம் ஆண்டு சிலுவை பாதையின் போது அமைதியின் அடையாளமாக சிலுவையை சுமந்து கொண்டு ஒரு ரஷ்ய மற்றும் உக்ரைனிய பெண்களை ஒன்றாக நடக்க அனுமதித்தார். முதல் உலகப் போரின் முடிவுக்காக திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் ஜெபித்த ரோமில் இருக்கும் புனித மேரி மேஜர் பேராலயத்தில் உள்ள அமைதி அரசியின் உருவத்திற்கு முன்பாக திருத்தந்தை ஜெபித்தார். 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரஷ்யாவையும் உக்ரைனையும் அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து கடந்த நூற்றாண்டின் படிப்பினைகளை மறந்துவிடும் ஆபத்து பற்றியும் எச்சரித்தார். உங்களை அன்புடன் வணங்கும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய மக்கள் உங்களை நாடுகின்றனர். அதே வேளையில் உங்கள் இதயமும் அவர்களுக்காகவும் போரினால் அழிந்த அனைத்து மக்களுக்காகவும் துடிக்கின்றது. மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நடவடிக்கைகள் ஜபங்களுக்கு அப்பாற்பட்டவை. போரினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் தனது நெருக்கத்தை காட்ட உக்ரைனுக்கு கர்தினால்களை அனுப்பி வைத்தார். ஒரு வார கால தியானத்தை முடித்து அன்றாட அலுவல்களில் ஈடுபட ஆரம்பித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடந்த வார முக்கிய தருணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம்.
மீண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து செய்திகள் வெளிவந்தன. சனிக்கிழமையன்று திருத்தந்தைக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்ததன் காரணமாக சந்திப்புகள் இடைநிறுத்தப்பட்டதாக வத்திக்கான் அறிவித்தது. சமீப காலமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிகமாக மூச்சு இரைப்பினால் பாதிக்கப்பட்டு வருகிறார். இருப்பினும் அவரது அன்றாட சந்திப்புகளின் எண்ணிக்கை குறையவில்லை. உண்மையில் ஞாயிற்றுக்கிழமை அவர் தனது வழக்கமான அலுவல்களை மீண்டும் தொடங்கினார். மேலும் ஒரு வார கால தியானத்திற்கு பிறகு திருப்பயணிகளுடன் மூவேளை ஜெபத்தில் பங்கு பெற்றார். உக்ரைனில் போர் தொடங்கியதன் 2ஆம் ஆண்டு நிறைவை வருத்தத்துடன் திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். மறைசாட்சியிலான உக்ரைனிய மக்களுக்காக எனது இதயபூர்வமான பாசத்தை வெளிப்படுத்தும் அதே வேளையில் அனைவருக்காகவும், குறிப்பாக பாதிக்கப்பட்ட எண்ணற்ற அப்பாவி மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒரு தூதரக சூழ்நிலையை உருவாக்க அனுமதிக்கும் அந்த மனிதநேயத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நைஜீரியாவில் ஆட்கடத்தல், தொற்று நோய் மற்றும் மங்கோலியாவை அழிக்கும் அசாதாரண குளிர் அலைகள் குறித்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். அச்சூழல் நாட்டை கடினமான மனிதாபிமான நெருக்கடிக்கு இட்டுச் சென்றது. திங்களன்று திருத்தந்தைக்கு காய்ச்சல் இல்லை. இருப்பினும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தொடர்ந்து இருப்பதாக வத்திக்கான் கூறியது. இதனால் அன்றும் அவரது சந்திப்புகள் நிறுத்தப்பட்டன என்பது கவனிக்கத்தக்கது. ஜெர்மானிய ஆயர்கள் முன்வைக்கும் ஆளும் அமைப்பான புதிய ஆயர்கள் பேரவை எப்படிப்பட்டது, அதன் நோக்கம் என்ன போன்ற கேள்விகளை உள்ளடக்கிய கடிதத்தை சமீபத்தில் வத்திக்கான் எழுதியிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஜெர்மன் ஆயர் பேரவையின் இறுதிக்கட்டம் குறித்து வத்திக்கான் கவலை தெரிவித்தது. இந்த பேரவை உறுப்பினர்கள் புதிய ஆட்சிக்குழுவை உருவாக்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் இதற்கு எந்த நியதி அடிப்படையும் இல்லை என்று வத்திக்கான் கூறுகிறது. ஜெர்மன் ஆயர்கள் பேரவைக்கு வத்திக்கான் ஒரு கடிதத்தை அனுப்பியது. அதில் வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் விசுவாச கோட்பாட்டின் தலைவர்கள் மற்றும் ஆயர்கள் கையெழுத்திட்டிருந்தனர். 3 பேரும் சினடல் கவுன்சில் என்று அழைக்கப்படும் இந்த புதிய ஆளும் குழுவின் தன்மை பற்றி தங்கள் சந்தேகங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்த கடிதத்தில் 2022ஆம் ஆண்டு தங்கள் ரோம் பயணத்தின் போது ஜெர்மன் படிநிலை வரிசை குறித்து எச்சரிக்கப்பட்டதை வத்திக்கான் தலைவர்கள் நினைவு கூர்ந்தனர். மேலும் மற்றொரு கடிதத்தில் இந்த திட்டத்தை நிறுத்துமாறு வெளிப்படையாக கேட்டுக்கொண்டனர். கடந்த காலங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே இது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். ஜெர்மன் ஆயர் பேரவையானது இவாஞ்சலிக்கல் அல்லது புரொட்டஸ்டன்ட் திரு அவைகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறது என்றும் தெரிவித்தார். இருப்பினும் அது இல்லை என்று ஜெர்மனி வலியுறுத்தியது. 2022ஆம் ஆண்டு ஜெர்மன் ஆயர்கள் வத்திக்கானுக்கு வருகை தந்த பின்னர் ஆயர் ஜார்ஜ் அவர்கள் இதனை சுட்டிக்காட்டினார். நீங்கள் ஜெர்மனியில் இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உணர்வு வலுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜெர்மனியில் கத்தோலிக்க திரு அவைக்கும் புரொட்டஸ்டன்ட் திரு அவைக்கும் இடையே மிகுந்த நெருக்கம் உள்ளது. மேலும் நாங்கள் ஒருவரையொருவர் மிகவும் மதிக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் கத்தோலிக்க மதத்தின் குறிப்பிட்ட பண்பு என்னவென்றால், புனிதமான படிநிலையாக ஒழுங்கமைக்கப்பட்ட உலக திரு அவையாக நாம் இருக்கிறோம். மேலும் நாம் அப்படியே இருக்கவும் விரும்புகிறோம். பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் ஜெர்மன் ஆயர்களின் முழுமையான கூட்டம் முடிவடைவதால் இந்த முறையான அறிவிப்பை வத்திக்கான் மிக சமீபத்தில் அனுப்பியுள்ளது. ஜெர்மனியின் ஓர் அரிதான வழக்கு திரு அவையின் படிநிலை அதிகாரத்திற்கு தீங்கு விளைவிக்காத உலகெங்கிலும் உள்ள ஆயர்களின் பேரவைகளால் ஊக்குவிக்கப்படும் அமைப்புகளை வத்திக்கான் அங்கீகரிக்கிறது. அமேசான் பகுதியின் ஆயர்களால் ஊக்குவிக்கப்பட்ட மேய்ப்பு மற்றும் சமூக திட்டமான சியாமாவின் வழக்கே இதற்கான எடுத்துக்காட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக அருட்பொழிவு பெற்ற கத்தோலிக்க திரு அவையின் பெண்கள் முறைகேடுகள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். மொசைக் கலைஞரான அருட்தந்தை மார்க்கோ ரூப்னிக் அவர்களால் முறைகேட்டிற்கு ஆளானதாக முன்னாள் அருட்சகோதரிகளில் 2 பகிரங்கமாக தெரிவித்தனர். திசை திருப்பப்பட்ட ஒரு குழப்ப நிலை, இறைத்தன்மையோடு இணைந்திராத எனது உறவு நிலை போன்றவற்றை நான் உணர்கிறேன். இதை என்னுடைய அழிவுகரமான புள்ளியாக பார்க்கிறேன். என் முழு வாழ்வின் அவமானம் அது. உடல், ஆன்மா மற்றும் ஆவியின் தீமையின் வலியை உணர்வதோடு என் இதயத்தில் ஒரு பாரம் இருப்பதாக உணர்கிறேன். முறைகேடு செய்த குற்றச்சாட்டை மறுக்க தவறியதற்காகவும் கீழ்ப்படிதலின் உறுதிமொழியை மீறியதற்காகவும் இயேசு சபையிலிருந்து அருட்தந்தை ரூப்னிக் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்.
இப்போது பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் தங்கள் வழக்கறிஞருடன் சேர்ந்து வழக்கை தொடர அனுமதிக்கும் வெளிப்படைத்தன்மையை வத்திக்கான் வழங்க வேண்டும் என்று கோருகின்றனர். வெளிப்படைத்தன்மைக்கு ஏற்ற வழக்கு இது. பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கு தகுதியானவர்கள். இயேசு சபையினர் என் கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் ஆலயங்களில் ஜெபம் செய்து ரூப்னிக் போன்றவர்கள் முன்பாக தங்களை காணும் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிட கழகமானது வழக்கு பற்றிய தகவல்களை தொகுத்துள்ள நிலையில் இரு பெண்களும் சாட்சியளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் அவர்கள் மற்ற நீதித்துறையையும் நாடுகின்றனர். வரம்புகள் அதிகம் உள்ள சட்டமாக இருப்பதால் நாங்கள் தகவல்களை ஆழமாக பரிசீலித்து வருகிறோம். இருந்தாலும் இது தொடர்பாக திருத்தந்தை அவர்கள் நீதிமன்றத்தில் பேசியிருப்பதால் நடவடிக்கைக்கு இடம் உண்டு. வத்திக்கானின் கோட்பாட்டு அலுவலகம் அருட்தந்தை ரூப்னிக் அவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பில் அறிய வந்தால் அவரை குருத்துவ நிலையிலிருந்து வெளியேற்றலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பெர்னியின் 17ஆம் நூற்றாண்டு காலத்து விதானம் சீரமைக்கப்படும் பணி குறித்த தகவலை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அச்சீரமைக்கும் பணி எவ்வளவு கடினமானது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு பேராலயத்தில் உள்ள முக்கிய மையப்புள்ளி ஒன்றின் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மறுசீரமைப்பு திட்டத்தின் குறிக்கோள் என்னவென்றால் வேலைப்பாடுகளை சேதப்படுத்தாமல் பழுது பார்ப்பதாகும். மேலும் 17ஆம் நூற்றாண்டின் விதானத்தை மீட்டெடுப்பதற்கான 10 மாத கால திட்டம் அதற்கேற்ற தனித்துவமான சவால்களை கொண்டுள்ளது. இந்த வழக்கில் கடினமானது அதன் வடிவம். அதையும் தாண்டி மாறுபட்ட பொருட்கள் குறித்த சவால் உள்ளது. அதாவது நம்மிடம் ஒரே ஒரு வழி என்று ஒன்று இல்லை. வெண்கலம் போன்ற உலோகங்கள் முதல் மரம், பூச்சு மற்றும் கல் என நம்மிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சவால்கள் இருக்கின்றன. சாரக்கட்டு, பணியிடங்களை அமைத்தல், ஆய்வுகள், ஆவணங்கள் மற்றும் இறுதியாக வெவ்வேறு பொருட்களை மீட்டமைத்தல் என வேலை 3 நிலைகளில் நடைபெறவிருக்கின்றன. பழுது பார்க்கும் பணிக்கான தயாரிப்பில் மீட்டமைப்பாளர்கள் விதானத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள நேரம் செலவழித்தனர். காப்பக ஆராய்ச்சிதான் முக்கிய ஆய்வாக பார்க்கப்படும். ஃபேப்ரிக் ஆஃப் சென்ட் பீட்டர் என்று அழைக்கப்படும் அமைப்பு அதற்காகவே உருவாக்கப்பட்டது என்பதில் நாங்களும் அதன் ஒரு பகுதி என்ற நிலையில் நன்றி கூறுகிறோம். விதானம் கட்டப்பட்டதிலிருந்து நடந்த அனைத்தும் முதற்கட்ட ஆய்வின் ஒரு பகுதியாக வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சரவையின் உதவியுடன் ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் புனித பேதுரு பசிலிக்காவிற்கு வரும் நிலையில் 10 அடுக்கு உயரமான விதானத்தில் தூசியை அகற்றி கூரையின் உடைந்த பாகங்கள் மற்றும் மரத்தின் விரிசல்களை சரி செய்வதில் மீட்பு பணியாளர்கள் வேலை செய்வார்கள். டிசம்பர் தொடக்கத்தில் புனித கதவு திறப்பதற்கு முன் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறைந்த நிலையில் பாதுகாக்கப்படும் கருக்களும் குழந்தைகளுக்கு சமம் என்னும் சட்டப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அலபாமா உச்சநீதிமன்றம். அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். உறைந்த கருக்கள் கூட குழந்தைகள்தான், மேலும் அவை சட்டப்பூர்வ ஆளுமை கொண்டவை என்று அமெரிக்காவில் உள்ள அலபாமா உச்சநீதிமன்றம் புதிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கருவுற்றல் தொடர்பாக உயிருக்கு பாதுகாப்பளித்து அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தது வரலாற்றில் இதுவே முதல் முறை. இந்த குறிப்பிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பானது கருத்தரித்தல் செயல்முறையிலிருந்து தற்செயலாக உறைந்த கருக்கள் அழிக்கப்பட்ட பெற்றோரின் வழக்கின் விளைவாக வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் பிறப்பதற்கு முன்பே எல்லா மனிதர்களும் கடவுளின் சாயலை தாங்குகிறார்கள், அவருடைய மகிமையை குறைக்காமல் அவர்களின் வாழ்க்கையை அழிக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. அலபாமாவின் தீர்ப்பு அந்நாட்டில் நேரடியாக செயற்கை கருத்தரிப்பை சட்டவிரோதமாக்கவில்லை, இருந்தாலும் அது சில பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. இந்த தீர்ப்பின் காரணமாக சில IVF சேவைகள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் மட்டும் 1 மில்லியன் உறைந்த கருக்கள் சேமிப்பில் இருக்கலாம் என்று தேசிய கரு தான மையம் கூறுகிறது. அலபாமா உச்சநீதிமன்றத்தின் இந்த புதிய தீர்ப்பானது இவை ஒவ்வொன்றும் ஒரு குழந்தை என்று கூறுவது பாராட்டுக்குரியது. புதிய உதயம் என்று பொருள்படும் தி நியூ ஹொரைசன் திட்டம் பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு ஆளான இளையோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். அடிமைத்தனத்தை எதிர்கொள்ளும் இளைஞர்கள் இங்கே உயிர்காக்கும் உதவியை கண்டடையலாம். தி நியூ ஹாரிசான்ஸ் திட்டமானது போதைப்பொருள், மது, பாலியல் தொடர்பு, சூதாட்டம் போன்றவற்றில் அடிமையானவர்களுக்கு நம்பிக்கை, கவனிப்பு மற்றும் அவர்களுக்கான சமூகத்தை வழங்க முயற்சி செய்கிறது. அதன் உறுப்பினர்களிடையே பல வெற்றி கதைகள் இருக்கின்றன. அவர்களில் வேலண்டினாவும் ஒருவர்.
இப்போது அவர் ரோம் புறநகரில் உள்ள ஒரு மையத்தில் வேலை செய்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நான் ஆன்மாவின் மரணத்தை அனுபவித்தேன். வாழ்க்கையில் அர்த்தமற்ற உணர்வு கிட்டத்தட்ட வாழ்க்கையை தூக்கி எறிய விரும்பிய தருணம். ஏனென்றால் நீங்கள் மூச்சு விடுவதை உணர்கிறீர்கள், அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இல்லை என்று உணர்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நியூ ஹாரிசன்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை வாழ முயற்சித்தேன். அதைதான் நாங்கள் ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக செய்ய முயற்சிக்கிறோம். அதனால் நான் மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்பி வந்தேன். என்னுடைய கல் இதயம் சத இதயமானது. இந்த மையங்களில் ஜெப சூழ்நிலை இருக்கிறது. அங்குள்ள உறுப்பினர்கள் நற்செய்தியின் மதிப்பீடுகளை வெளிப்படுத்தவும் திருத்தந்தையின் சந்திப்பு கலாச்சாரம் என்று அழைப்பதை வளர்க்கவும் வேலை செய்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமும் வார்த்தையை தியானிப்பதன் மூலமும் நம்முடைய அன்றைய நாளை திறக்கிறோம். எனவே நாம் அன்றைய நற்செய்தி வாசிப்பை கேட்டு தூய ஆவியின் உதவியால் இன்று இயேசு என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நம்மை நாமே ஆழமாக கேட்டுக்கொள்ள விழைகிறேன். இங்கே அழகு என்னவென்றால், கடவுள் தினமும் என் இதயத்துடன் பேசுகிறார். நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பேசுகிறார். எப்படி இது இதயத்தை மாற்றுகிறது என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நேரில் பார்க்கவும் சிந்திக்கவும் முடிகிறது. இது எனது இதயத்தையும் நியூ ஹாரிசன்ஸில் இருக்கும் அனைத்து குழந்தைகளின் இதயத்தையும் மாற்றிவிட்டது. நியூ ஹாரிசான்ஸ் திட்டத்தின் உறுப்பினர்கள் தங்கள் சகோதர சகோதரிகளின் மாற்றத்திற்காக எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு உடனிருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களை சந்தித்து ஜெபம், உளவியல் கவனிப்பு மற்றும் சமூக வாழ்க்கை மூலம் முன்னேற்ற உதவுகிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது. நான்காயிரத்துக்கும் அதிகமான பண்டைய காலத்து படைப்புகளையும் கையெழுத்து பிரதிகளையும் டிஜிட்டல் மயமாக்கி இருக்கிறது ராயல் ஸ்பானிஷ் அகாடமி என்ற நிறுவனம். அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த அலமாரிகளில் ஸ்பானிய இலக்கியத்தின் வரலாற்று பொக்கிஷங்கள் இருக்கின்றன. செர்வான்டிஸ் எழுதிய டான் கியோட்டி நூலின் முதல் பதிப்பில் அவற்றில் 30 பிரதிகள் மட்டுமே இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் லோபே தே வேகா அல்லது குவேடோவின் நாடகப் படைப்புகளின் மூல கையெழுத்து பிரதிகள் இருக்கின்றன. இப்போது 4000த்திற்கும் மேற்பட்ட படைப்புகளை டிஜிட்டல் மயமாக்கியதன் மூலம் இந்த புத்தகங்கள் அனைத்தையும் பார்க்க ஏதுவாகிறது. தி ராயல் ஸ்பானிஷ் அகாடமி ஆனது ஆவணங்களை பிரிவுகளாக பிரித்து மதம் தொடர்பானவற்றையும் கொண்டு வந்தது. இங்கு 1572ஆம் ஆண்டின் திருவிவிலியம் அல்லது திருத்தந்தையின் வரலாறு பற்றிய புத்தகங்கள் மற்றும் இறையியல் அகராதிகளை நீங்கள் காணலாம். மற்றொரு பிரதி 1724ஆம் ஆண்டில் பார்சலோனாவின் கார்மேல் தந்தையர்கள் அச்சகத்தில் வெளியிடப்பட்டது. அந்த சபையை நிறுவிய அவிலாவின் புனித தெரசா அவர்களுடைய கடிதம்தான் அது. ஏறக்குறைய 500 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் முதல் கடிதம் அவர் இறப்பதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு 1576ஆம் ஆண்டு என தேதியிடப்பட்டுள்ளது. அதில் புனித தெரசா அப்போதைய ஸ்பெயின் அரசரிடம் உரையாற்றுகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. வாடகை தாய் முறை எப்படி ஒருவருடைய வாழ்க்கையை சிக்கலாக்கி இருக்கிறது என்பதற்கு சான்று பகர்கிறது அமெரிக்க பெண்மணியான ஒலிவியாவின் குரல். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாடகை தாய்முறை மீதான உலகளாவிய தடைக்கு அழைப்பு விடுத்து உலகெங்கிலும் உள்ள முக்கிய தலைப்பு செய்திகளில் இடம்பெற்றார். பெண் மற்றும் குழந்தையின் மாண்பை கடுமையாக புண்படுத்தும் வாடகை தாய்மை என்று அழைக்கப்படும் நடைமுறை வருந்தத்தக்கது என்று கருதுகிறேன். தேவையின் சூழ்நிலையை சுரண்டுவதை இது அடிப்படையாக கொண்டது. குழந்தை எப்போதும் ஒரு கொடை, மேலும் அது ஓர் ஒப்பந்தத்தின் பொருள் இல்லை. அவரது குரல் உண்மையில் நிறைய பேர், அதாவது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட கேட்கக்கூடிய ஒழுக்கத்தின் குரல். இது ஒரு வகையில் பொது நலன் பற்றிய உணர்வுதான். தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அவருக்கு எழுதிய கடிதத்தில் நான் ஒரு நாத்திகன் என்றுதான் குறிப்பிட்டுள்ளேன். நான் கடவுளை நம்பாவிட்டாலும் திருத்தந்தையின் வார்த்தை விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டது என்று நம்புகிறேன். திருத்தந்தைக்கு சில வாரங்களுக்கு முன்பு ஒலிவியா மாரல் என்ற வழக்கறிஞர் ஒரு கடிதம் அனுப்பினார். வாடகை தாய் முறைக்கு எதிராக ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இப்போது ஒலிவியா அவர்கள் திருத்தந்தையின் வரலாற்று முறையீட்டை ஊக்குவித்தவர்களில் ஒருவராக பெருமைப்படுகிறார். நான் எங்கிருந்து வந்தேன் அல்லது என் இரத்தத்தில் பாதி எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் இருப்பது எனக்கு மனசோர்வு போன்ற பல சிரமங்களை ஏற்படுத்தியது. ஒலிவியா அவர்கள் பிரான்சில் வளர்ந்தார்.
ஆனால் கென்டக்கியில் ஒரு வாடகை தாய் மூலம் பிறந்தார். பெரியவராகும் வரை அவர் கண்டுபிடிக்கவில்லை. மேலும் இது அவருக்கு அதிர்ச்சி அளித்ததோடு உளவியல் ரீதியாக தனது பெற்றோரிடமிருந்து தொலைவில் இருப்பதாக உணர்ந்தார். வாடகை தாய் தன் வாழ்க்கையை எதிர்மறையாக மட்டுமே பாதித்ததாக ஒலிவியா தெரிவித்தார். ஆனால் வாடகை தாய் முறை தன் உயிருக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிர்களுக்கும் தீங்கு விளைவிப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் ஒரு பெண்ணின் கருப்பையை வாடகைக்கு எடுக்க $150,000 வரை செலவாகும் என்பதால் இந்த நடைமுறை பெரும்பாலும் பிரபலங்கள் மற்றும் செல்வந்தர்களால் பயன்படுத்தப்படுகிறது. வணிக வாடகை தாய் தொழில் தற்போது பில்லியன் மதிப்புடையது என்றும் இது கணிசமாக வளரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கொடூரமான, ஒழுக்கக்கேடான மற்றும் அநீதி என்று ஒலிவியா அவர்கள் குறிப்பிடுகிறார். வாடகை தாய் முறை என்பது பிறக்கும் போதே குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் அந்த குழந்தையை முற்றிலும் அந்நியர்களுக்கு கொடுக்கிறோம். இந்த பெண்கள் மற்றும் இந்த குழந்தைகளுக்கு பின்னே நிறைய பணம் சம்பாதிக்கப்படுகிறது. மேலும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே பல நாடுகளில் மனித கடத்தலை சாதாரணமாக நடத்த அனுமதித்து வருகிறோம். இன்று ஒலிவியா அவர்கள் மனைவியாகவும் மற்றும் 3 குழந்தைகளின் தாயாகவும் இருக்கிறார். வாடகை தாய் மூலம் பிறந்திருந்தாலும் அவர் இப்போது சட்டமன்றங்களில் பேசுகிறார் மற்றும் உலகெங்கிலும் உள்ள வாடகை தாய் முறையை முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி இலக்குடன் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.